அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ரிஷப மனையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால, அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷப மனையில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் என்பது பொதுவாக கலத்தர காரகன், அதாவது திருமண காரகன், சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு காரகன், பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். அதே சமயத்தில் வீட்டுக்கு காரகனான அந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தின் வாயிலாகவும் அந்த சுக்கிரன் குருவும் சூரியனும் இணைவு பெற்று ரிஷபமனையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சுக்கிரன் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் வாயிலாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனால உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது விரயஸ்தானத்தில் இருக்கார் சுக்கிரன். அப்போ விரயங்கள் ஏற்படுத்தும். என்ன விரயம் ஏற்படுத்தும்? சுப விரயங்களை ஏற்படுத்தும். குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அப்போ குடும்பத்துக்கு அழகு சாதன பொருட்களை வாங்குவீங்க, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த சாதனங்கள் வாங்கி அதை ஃபிட் பண்ணக்கூடிய தன்மைகள், பணம் வரும். அந்த பணத்துக்கு தேவையான அந்த பணத்தை வைத்து நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய தன்மைகள், என்ன பிரயாணங்கள் ஏற்படுத்தும். அதாவது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு டிராவல், அதாவது எங்கே போகணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, ஒரு இறை வழிபாட்டுக்கு செல்லணும், அதாவது இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற தன்மையில் இருப்பவர்கள் அது நடக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் குரு பகவானும் 12ஆம் இடத்துல அந்த சுக்கிரனோட சேர்ந்திருக்கார் அல்லவா, அப்போ சுப விரயங்கள் என்ன? திருமணம் சார்ந்த சுப விரயங்கள், குழந்தைகளுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது, குழந்தையினுடைய படிப்புக்கு ஒரு செலவு செய்வது. ஸோ இந்த மாதிரி ஒரு விரயங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போ தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், மூலதனம் போடக்கூடிய தன்மை. அப்போ ஒரு தொழிலை செய்திருக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கூடி வரக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. அதே சமயத்தில் தொழில் வேலை விஷயமாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூல வாய்ப்புகள் என 12ஆம் இடமானது சுபமாக இருக்கின்ற காரணத்தால, அதுக்கு சுக்கிரனும் குருவும் இணைந்து இருக்கின்ற காரணத்தால, அது 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால, குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்போ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். ஒரு விசா அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா விசா கிடைக்கும். அல்லது நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணம் பல நாட்களாக உங்கள் மனதில், ஆழ் மனதில் இருந்ததுன்னா இப்போ அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இந்த சுக்கிரனும் குருவும் 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. ஒரு நல்ல தூக்கம் வரும். ஏன்னா 12ஆம் இடம் தூக்கம் அல்லவா, அப்போ தூக்கம் வரணும் அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறினா தான் நல்லா இருக்கும். அப்போ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அனுகூல வாய்ப்பை தரும். என 5க்குரியவன் தான் அந்த சுக்கிரன். உங்க ராசிக்கு 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
குழந்தைகள் நலன்கள் பேணி காக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்ல பல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை, குழந்தைகள் படிப்பு ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, எந்த கோர்ஸ் படிக்கணும், என்ன காலேஜ் கிடைக்கணும், இதைத்தான் நான் படிக்கணும் என்று நெடு நாட்களாக 2-3 வருடங்களாக உங்கள் கனவில் இருந்ததல்லவா, அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் அல்லவா, சுக்கிரன் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அல்லவா, அப்ப கலைத்துறையை சார்ந்த அனைத்து மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். கடன் கிடைக்கும், கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும், ஒரு தொழிலை விரிவாக்கப்படுவதற்கு கடன் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அதற்கு கடன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது வீட்டுக்கு காரகன் அல்லவா, அப்போ ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம், அது 12ஆம் இடத்துல இருக்கல்லவா, அப்போ உங்கள் பணம் செலவாகணும் அல்லவா, அப்போ செலவு செய்து அந்த வீடை வாங்கி அதன் மூலம் சந்தோஷம் பெறக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார்லவா, அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த மிதுனராசி என்பர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் கூடக்கூடாது. பணத்துக்காக மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துக்காக ஒரு விஷயத்துக்காக ஒரு கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதை அறவே தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த சுக்கிரன் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார்லவா, அதாவது இந்த மே மாதம் 27 ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணமாகிறார். அந்த சந்திரனுங்கிறது உங்க ராசிக்கு 2க்குரியவன், தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அல்லவா. ஸோ அந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம் நடக்கக்கூடிய காலகட்டம். பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மிதுனராசி என்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் வேலை இழந்து விட்டது, ஆனால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும். ஏன்னா தனம் வரணும் அல்லவா, உங்கள் குடும்பத்துக்கு தனம் வரணும் அல்லவா, நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்கள் கைக்கு உங்கள் பாக்கெட்டுக்கு வரணும் அல்லவா, அப்போ அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு மாற்றம், ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த மிருகசீரிஷம்ங்கிறது உங்கள் ஜாதகப்படி 11க்குரியவன், லாபத்தை கொடுக்கக்கூடிய, மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் சகோதர வகையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஒரு நிலம் வாங்கணும், ஒரு விவசாய நிலம் வாங்கணும்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதையும், சகோதர சகோதரின் மூலமாக நன்மைகள் பறக்கக்கூடிய தன்மை, விளையாட்டு துறையில் இருக்கின்ற இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் அல்லது புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அதுவும் அந்த செவ்வாய் காரகத்துவம் இருக்கக்கூடிய அந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற மிதுனராசி என்பர்களுக்கு திடீர் வாய்ப்புகள், ப்ரமோஷன், மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 10க்குரியவனான குரு பகவானோட அந்த சுக்கிரனை இணைந்திருக்கார்லவா, அப்ப திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்களும் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நிகழக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், அதுவும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன் இந்த பாயிண்ட் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த குழந்தை அப்படின்னாலே 5ஆம் பாவத்தை குறிக்கும். அந்த 5ஆம் அதிபதி யாரு?
சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குருவோட இணைந்து இருக்கார் அல்லவா. அப்ப நிறைய செலவு செய்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய விரயங்களை ஏற்படுத்தி அதற்காக ஒரு மாதிரியான ஏன் குழந்தை பாக்கியமே கிடைக்கலையே, ஏன் தடை ஏற்படுத்துகிறது என்று மன உளைச்சல் இருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன மகிழ்ச்சி, இதுவரைக்கும் மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா, அதாவது நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறாமல் இருந்து கொண்டிருந்தது, தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவு பிரச்சனை இருந்ததல்லவா, அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டம். என சுக்கிரன்ங்கிறது சொகுசு, சுக்கிரன் அங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலத்திரம், அது 12ஆம் இடமான அயனசயன இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த நிலையில் இருக்கார், ஆட்சியோட இருக்காரா, இல்ல உச்ச பலத்தோட இருக்கிறதா, அல்லது நீசமாக இருக்கா, அல்லது பாவ கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருக்கா, அல்லது சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவோட சேர்ந்து இருக்கா, அல்லது வளர்பிறை சந்திரன் என்கின்ற அந்த சந்திரனோட இணைந்திருக்கா. ஸோ இப்படி இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துல்லிய பலன் வேணும் அல்லது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.